அனைவருக்கும் வணக்கம். கொள்கை குன்றெனவும் குணவான் எனவும் இணையம் போற்றும் என் அன்பு தம்பிக்கு, சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட போதும் கூட நாட்டில் நடந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தற்போது ஆட்சியில் உள்ள பாஜக தான் காரணம் என்று நான் சொன்னால் நீ கண்ணை மூடிக்கொண்டு நம்பும் அளவிற்கு உன்னை தயார்படுத்தியுள்ளதில் தாங்குனா பெருமிதம் எனக்கு. தாத்தனில் ஆரம்பித்து கொள்ளு பேத்தி வரை மணிமகுடம் சூட என் எழுத்தாற்றலையும் பேச்சாற்றலையும் கொண்டு எத்துணை சிரமப்பட்டிருப்பேன் என்று நினைக்கையில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிறதடா எனக்கு. சமயங்களில் கீழ்த்தரமாக திட்டுவிட்டு மீண்டும் வேறு வழியே இன்றி அவர்களையே ஆட்சி அமைக்க அழைத்து வரும்போது ஏன் இப்படி என்று நீ கேட்டு விடாமல் சிறுக சிறுக உன்னை மழுங்கடிக்க வேண்டியதாக போனது காலத்தின் கட்டாயமே அன்றி வேறு நோக்கங்கள் ஏதுமில்லை என நீ நம்புவாய் என்று நம்புகிறேன். நம்பித்தான் ஆக வேண்டும் என்பது கிரேக்க மேதை பெரியார் வாக்கு. வயிற்றுப்பாட்டுக்காக அரசியலில் நுழைந்து இன்று ஆசியாவின் மிகப்பெரிய பணக்கார வரிசையில் நம் குடும்பம் உள்ளதாக பாசிச பாஜகவும் இன்ன பிற எதிர்க்கட்சிகளும் ஏதாவது பிதற்றத்தான் செய்வார்கள். கண்ணை மூடி கடந்துவிடு என் உயிரே. முட்டு கொடுக்கத்தான் உன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் என்பதை தூங்கப் போகும் முன் தினமும் இருமுறை நினைத்துக்கொள். வளைகுடாக்களில் பணியில் அமர்ந்தாலும் திராவிடம் பேச மறந்து விடாதே தம்பி. ஒன்று மட்டும் எச்சரித்து விடுகிறேன் உனக்கு. தமிழன் எல்லா தவறுகளையும் சுட்டி காட்டும் வல்லமை உள்ளவன் என்று நான் சொல்லி வளர்த்தது தமிழக அரசியல் பேச மட்டும்தான். மற்றபடி பீகார் எங்குள்ளதென கேட்டால் இமயத்தின் உச்சியில் உள்ளதென சொல்லக்கூடிய என்னை போன்ற புத்திசாலிதான் நீயும். போன இடத்தில் வாயை வைத்துக்கொண்டு சவுதி இளவரசர் தன்னை எதிர்த்த பத்திரிகையாளர் கசோக்கியை கொலை செய்தது பற்றியெல்லாம் எதுவும் பேசிவிடாதே. அவர்கள் இந்தியர்கள் போலல்ல, எழுதும் உன் கையை வெட்டி கையில் கொடுத்து விடுவார்கள். ஊழல் பற்றி எவன் பேசினாலும் அது பிறகு பார்த்து கொள்வோம். பாஜகவை அகற்ற வேண்டும் என்றே எழுதி பழகு. இத்தனை வருட சிக்கல்களுக்கும் ஒரு மனிதன் மட்டுமே காரணம் என்று திரும்ப திரும்ப சொல். எங்காவது ஓரிரு இடங்களில் அறிவுள்ள சிலர் கேள்வி கேட்பார்கள். பதில் சொல்லாமல் அவன் ஜாதியையோ குடும்பத்தையோ வம்புக்கு இழு. கூடுமான அளவு கூட்டம் சேர்த்துக்கொள் வம்பிழுப்பதற்கு முன். அதற்கெல்லாம் என்றும் பஞ்சம் வராத அளவுக்கு ஆள் சேர்த்து வைத்திருக்கிறேன் உனக்கு என்பதை கௌரவமாக கருது. எங்கேனும் தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்றால் காரணம் நீங்களே தான் என திருப்பி அடி. தனிநாடு கேட்டபோது நேரு உங்களை ஏதோ எச்சரித்தாராமே என்று எவனாவது வேலையற்றவன் கேட்பான். அவன் குடும்பத்தை தரக்குறைவாக பேசு. நீ அந்த ஒரு விஷயத்தில் தேறிவிட்டாய் என்பதை நான் நன்கு அறிவேன். மற்றபடி அடுத்து நம் ஆட்சிதான் என்பதை கடந்த ஆண்டுகளில் நம்பியது போலவே மூர்க்கமாக நம்பு. வேலை கொடுக்கும் முதலாளியோ அரசாங்கமோ முக்கியமில்லை நமக்கு. கொள்ளையை பரப்பு, கொள்கையை பரப்பு. கடந்த முறை கூட ஈழப் பிரச்சனையில் காங்கிரஸ் நடந்து கொண்ட விதம் பற்றி எதிர்ப்பு தெரிவித்து ராஜினாமா கடிதங்களை ஆட்சியின் இறுதி காலத்தில் கட்சி தலைமையிடம் கொடுக்க சொன்னமே, அதையெல்லாம் நாடு மறந்திருக்கும். நீ ஞாபகப்படுத்தி தொலைத்து விடாதே. இறுதியாக ஒன்று சொல்லி உன்னிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பு தம்பி. கூடுமான அளவிற்கு சாப்பாட்டில் உப்பை குறைத்துக்கொள். அது தேவையற்ற எதிர்விளைவுகளை கொடுத்து விடும் என்பது அனுபவ உண்மை. நாடு நமதே. 40 41 சரி, அது எத்தனையோ அத்தனையும் நமதே. பின் குறிப்பு, இது சிரிக்கவும் சிந்திக்கவும் மட்டுமே. நன்றி.